நீங்க ஒரு நாள் காலையில செம்ம மோட்டிவேஷனோட எழுந்திருக்கீங்க. இந்த தடவை கண்டிப்பா மாறணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்க. நாளையில இருந்து சீக்கிரம் எழுவேன், நல்லா படிப்பேன், ஜிம் போவேன், நேரத்தை வீணாக்க மாட்டேன், கெட்ட பழக்கங்களுக்கு திரும்ப மாட்டேன், பாதியில குவிட் பண்ணவே மாட்டேன், அப்படி இப்படின்னு. முதல் 2 நாள் எல்லாமே கரெக்டா சூப்பரா போகும். ஆனா திடீர்னு ஒரு நாள் எனர்ஜி மொத்தமா காணாம போயிடும். ஒரு நாள் ஸ்கிப் ஆகும், அப்புறம் இன்னொரு நாள் ஸ்கிப் ஆகும். பார்க்க மீண்டும் அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய பழக்கங்கள், அதே பழைய நீங்க. பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நண்பா? எனக்கு டிசிப்ளின் இல்ல அப்படின்னு. ஆனா உண்மை அது கிடையாது. டிசிப்ளின்ங்கிறது மோட்டிவேஷன் இல்ல, மற்றவங்களை விட ஸ்ட்ராங் மைண்டும் இல்ல. உங்களோட டிசிப்ளின் ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் உங்களோட சிஸ்டம் ஃபெயில் ஆகுது, அவ்வளவுதான். கன்சிஸ்டண்டா இருக்கிறவங்க யாரும் சூப்பர் ஹியூமன் கிடையாது நண்பா. அவங்களோட சீக்ரெட் என்ன தெரியுமா? சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி அவங்க சில சிஸ்டம்ஸை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு உங்களோட டிசிப்ளினை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய 5 சிஸ்டம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிஸ்டம்ஸ் மட்டும் சரியா செட் ஆயிடுச்சுன்னா டிசிப்ளினை ஃபாலோ பண்றது, ப்ரொகாஸ்டினேஷன், தள்ளி போடுறதை விட ரொம்ப ஈஸி ஆகிடும். சிஸ்டம் நம்பர் 1, ஃப்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணுங்க. பெரும்பாலான மக்கள் நினைக்கிறது சக்சஸ்னா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு. ஆனா நம்ம மூளை எப்போதுமே ஈஸியான ஒரு விஷயத்தை தான் சூஸ் பண்ணும். அதனால தான் ஃபோன் எடுத்துட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்றது ஈஸியா இருக்கு. ஆனா ஜங்க் ஃபுட்டை வேணான்னு தவிர்க்கிறது கஷ்டமா இருக்கு. தள்ளி போடுறது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நீங்க நினைக்கிறத விட உங்களை சுத்தி இருக்கிற சூழல், என்வாயர்மெண்ட் தான் உங்களோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது நண்பா. ஃபோன் பெட்டுக்கு பக்கத்திலேயே இருந்தா கண்டிப்பா ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. டேபிள் அசிங்கமா மெஸ்ஸியா இருந்தா வேலையை தள்ளி போடுவீங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்போதுமே கைக்கு எட்டுற தூரத்துல இருந்தா டிசிப்ளின் ரொம்ப கஷ்டமா தான் தோணும். அதனால வில் பவரை மட்டும் நம்பாதீங்க. உங்களோட என்வாயர்மெண்ட்டை டிசைன் பண்ணுங்க. கெட்ட பழக்கங்களை கஷ்டமாக்குங்க, அதாவது ஹார்ட் ஆக்குங்க. நல்ல பழக்கங்களை ரொம்ப ஈஸியாக்குங்க. படிக்கணுமா, புக்கை எடுத்து தலகாணி மேல வைங்க. இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனை குறைக்கணுமா, ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து அந்த ஆப்பை ரிமூவ் பண்ணுங்க. ஒர்க் அவுட் கன்சிஸ்டண்டா பண்ணணுமா, நைட்டே அதுக்கான ட்ரெஸ்ஸை எடுத்து ரெடியா வச்சிருங்க. ஒரு விஷயம் செய்ய எவ்வளவு ஈஸியா இருக்கோ அதை நீங்க திரும்ப திரும்ப செய்யற வாய்ப்பு அவ்வளவு அதிகம். உங்களோட என்வாயர்மெண்ட் உங்களுக்கு எதிரியா இல்லாதப்போ டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியாகிடும். சிஸ்டம் நம்பர் 2, த 2 minute ரூல். மக்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு பெரிய காரணமே ஒரே நைட்ல மொத்த வாழ்க்கையும் மாத்த ட்ரை பண்றதுதான். காலையில 5 மணிக்கு எழுவேன், 2 மணி நேரம் ஒர்க் அவுட், மெடிடேஷன், ஜர்னலிங், 50 பக்கம் ரீடிங்னு ஒரே நாள்ல ஃபுல் ப்ரொடக்டிவிட்டியை காட்ட நினைப்பாங்க. சில நாட்களிலேயே பர்ன் அவுட் ஆகி கேம் ஓவர் ஆகிடும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் சுத்தமா பிடிக்காது. இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் நண்பா. ரிடிக்யூலஸ்லி ஸ்மால் ஸ்டார்ட். மிக மிக சிறிய தொடக்கம். ஒர்க் அவுட் பண்ணணுமா, ஜஸ்ட் 2 minutes மட்டும் பண்ணுங்க. படிக்கணுமா, புக்கை ஓபன் பண்ணி ஒரே ஒரு பக்கம் பாருங்க. எழுதணுமா, ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் எழுதுங்க. என்ன நண்பா, இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு தோணுதா? ஆமா, அதுதான் பாயிண்டே. ஏன்னா ஸ்டார்ட் பண்றது தான் இருக்கிறதுலயே கஷ்டமான பார்ட். ஒரு தடவை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மொமெண்டம் அடுத்த வேலையை தானா பார்த்துக்கும். டெய்லி ரிப்பீட் ஆகிற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் ஒரு நாள் உங்களோட அடையாளமா, ஐடென்டிட்டியா மாறும். மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்றவன் எதையும் பில்ட் பண்ண மாட்டான் நண்பா. ஆனா டெய்லி 2 நிமிஷம் கன்சிஸ்டண்டா இருக்கிறவன் ஒரு சூப்பரான வாழ்க்கையை பில்ட் பண்ணிட்டு இருக்கான். சக்சஸ் மேசிவ் எஃபர்ட்ல இருந்து வராது, ரிப்பீட்டட் எஃபர்ட்ல இருந்து தான் வரும். சிஸ்டம் நம்பர் 3, கோல்ஸை விட ஐடென்டிட்டி முக்கியம். பெரும்பாலான மக்கள் என்ன சொல்வாங்க? நான் வெயிட் குறைக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும். ஆனா கோல்ஸ் மட்டும் உங்களை மாத்திடாது. ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு ஆக்ஷனும் உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணுது. உங்களை நீங்களே நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு நினைச்சா சோம்பேறியா தான் நடந்துப்பீங்க. நான் டிசிப்ளின் இல்லாதவன்னு நினைச்சா சீக்கிரமா குவிட் பண்ணிடுவீங்க. நான் வீக்குன்னு நம்புனா உங்களோட பழக்க வழக்கங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். ரியல் சேஞ்ச் எப்போ நடக்கும் தெரியுமா நண்பா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறத நிறுத்திட்டு நான் யாரா மாறணும் அப்படின்னு உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கும் போதுதான். டிசிப்ளின் உள்ள ஒருத்தன் ஒவ்வொரு வேலைக்கும் தனக்குள்ள நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஹெல்தியான ஒரு பர்சன் இன்னைக்கு ஒர்க் அவுட் போலாமா வேண்டாமான்னு டிபேட் பண்ண மாட்டான். ஃபோக்கஸ்டா இருக்கிறவன் தன்னோட அட்டென்ஷனை கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணுவான்.
நீங்க செய்யற ஒவ்வொரு ஹேபிட்டும் நீங்க ஆக போற அந்த சிறந்த ஆளுக்கான ஒரு ஓட்டு நண்பா. டைமுக்கு எழுந்தீங்களா, அது ஒரு ஓட்டு. ஸ்க்ரோல் பண்ணாம படிச்சீங்களா, அது ஒரு ஓட்டு. உனக்கே நீங்க கொடுத்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணீங்களா, அது இன்னொரு ஓட்டு. இப்படி ஓட்டு மேல ஓட்டு சேரும்போது தான் ஒரு நாள் அது உங்களோட அடையாளமா, ஐடென்டிட்டியா மாறும். சிஸ்டம் நம்பர் 4, உங்க லைஃபை ட்ராக் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் ரூல் நண்பா. எதை நாம அளவிடுறோமோ, மெஷர் பண்றோமோ, அது கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். பெரும்பாலான மக்கள் தாங்க எங்கே போறோன்னே தெரியாம லைஃப்ல சும்மா ட்ரிஃப்ட் ஆகிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சும்மா வார்த்தையில சொல்லுவாங்க, ஆனா எதையும் ட்ராக் பண்ண மாட்டாங்க. நோ ஷெட்யூல், நோ ட்ராக்கிங், நோ ரிஃப்ளெக்ஷன். நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் இல்லைன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது சும்மா ரேண்டமா தான் இருக்கும். இதுக்கு பெரிய காம்ப்ளிகேட்டடான ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம்லாம் தேவையில்லை. சில விஷயங்களை மட்டும் ட்ராக் பண்ணுங்க. ஒரு நாள்ல எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகுது, வாரத்துல எத்தனை நாள் எக்ஸசைஸ் பண்றீங்க, ஃபோன்ல எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க. இந்த நம்பர்ஸை நீங்க நேருக்கு நேரா பார்க்க ஆரம்பிச்ச உடனே கசப்பான உண்மை தெரிய ஆரம்பிக்கும். உண்மை தெரிஞ்ச பிறகுதான் மாற்றமே ஆரம்பிக்கும் நண்பா. சில பேருக்கு இங்க டிசிப்ளின் ப்ராப்ளம் இல்ல, அவேர்னஸ் ப்ராப்ளம். ட்ராக்கிங் உங்களை உங்களுக்கு அக்கௌண்டபிளா மாத்தும். அந்த அக்கௌண்டபிலிட்டி மாற்றத்தை உருவாக்கும். சிஸ்டம் நம்பர் 5, ரெக்கவரியும் ஒரு டிசிப்ளின் தான். இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்ணி ஃபெயில் ஆகுறாங்க. டிசிப்ளின்னா ஓயாம வேலை செய்யணும், கம்மியா தூங்கணும், ரெஸ்டே எடுக்கக்கூடாது, புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் மொத்தமா கிராஷ் ஆயிடுவாங்க. ஏன்னா நாம யாரும் மிஷின் கிடையாது நண்பா. உலகத்தில் இருக்கிற எலைட் அத்லெட்ஸ் கூட ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் ரெக்கவர் பண்ணுவாங்க. வாரியர்ஸ் கூட போருக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுத்தாங்க. பர்ன் அவுட் ஆகிறது டிசிப்ளின் இல்லை, அது லைஃப்ல பேலன்ஸ் இல்லாததோட ரிசல்ட். பிரெயின் எக்ஸாஸ்ட் ஆயிட்டா ஃபோக்கஸ் போயிடும், பாடி டயர்ட் ஆயிட்டா மோட்டிவேஷன் கொலாப்ஸ் ஆயிடும். ரியல் டிசிப்ளின்ல முறையான ரெக்கவரியும் இருக்கும். நல்லா தூங்குங்க, பிரேக் எடுங்க, கொஞ்ச நேரம் வெளியே போங்க, மென்டல் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்டென்சிட்டியை விட கான்சிஸ்டன்சி தான் ஜெயிக்கும். 3 நாள் வெறித்தனமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அடுத்த 3 வாரம் குவிட் பண்றதுல எந்த யூஸும் இல்லை. நம்ம கோல் என்ன? சஸ்டெயினபிலிட்டி. தற்காலிக மோட்டிவேஷனோ சுய அழிவோ நமக்கு தேவையில்லை. ஒரு வாரத்துல விட்டுடுற பெர்ஃபெக்ட் ருட்டீனை விட வருஷ கணக்கா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆவரேஜ் சிஸ்டம் எவ்வளவோ பெட்டர். அதனால நண்பா, உங்களோட டிசிப்ளின் ஃபெயில் ஆகுதுன்னா உங்களையே நீங்க ப்ளேம் பண்ணிக்காதீங்க, உங்களை அட்டாக் பண்ணாதீங்க. நீங்க வீக் கிடையாது. நீங்க ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு காரணம் யாரும் இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த சிஸ்டம்ஸை சொல்லி கொடுக்காததால தான். சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் மாற்றும். ஃப்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணுங்க, ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணுங்க, லைஃபை ட்ராக் பண்ணுங்க, ப்ராப்பரா ரெக்கவர் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, டிசிப்ளின்ங்கிறது தற்காலிகமா இருக்காது, அது உங்களோட நிரந்தர குணமா மாறும். இது மோட்டிவேஷன்ல இல்ல, ஹைப்ல இல்ல, நான் இன்னைக்கு ரெடியா இருக்கேன்னு ஃபீல் பண்ற நாளுக்காக வெயிட் பண்றதுல இல்ல. நீங்க ரெடியா இல்லைன்னு ஃபீல் பண்ற நாள்ல கூட உங்களை வேலை செய்ய வைக்கிற உங்களோட சிஸ்டம்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா லைஃபை மாத்துறவங்க டெய்லி மோட்டிவேஷன் வருமானு வெயிட் பண்றவங்க இல்ல நண்பா. சக்சஸை தவிர்க்கவே முடியாத அளவுக்கு தங்களை சுத்தி ஸ்ட்ராங்கான சிஸ்டம்ஸை உருவாக்குறவங்க மட்டும்தான். உங்ககிட்ட அந்த ஃபயர் இருந்தா இப்பவே கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க, ஐ ஆம் ரெடி. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன்.